ஆமே. நம்முடைய தேவனை கொண்டது நம்முடைய பாக்கியமா இருக்குதாமே. இப்போ அடுத்த பாடலாக ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும் என்ற பாடலை உணர்ந்து கலந்து உற்சாகமாய் அவரை போற்றி துதித்து எல்லா துதிகளுக்கும் கனத்துக்கும் மகிமைக்கும் பாத்திரராக இருக்கிற அவரை உயர்த்துவோமாக. என்னோட ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாம உயர்த்துவோம், நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். அமெரிக்கர்களே உற்சாகமாய் கலந்து ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். என்னோடே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். என்னோடே ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், ஒருமித்து அவர் நாமம் உயர்த்திடுவோம். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை தேடினேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். ஆண்டவரை கூப்பிட்டேன், செவி கொடுத்தார், எல்லாவித பயத்தினின்றும் விடுவித்தார். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரை நோக்கி பார்த்ததால் பிரகாசமானேன், எனது முகம் வெட்கப்பட்டு போவதே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நாவில் ஒலிக்கும். ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. ஏழை நான் கூப்பிட்டேன், பதில் தந்தாரே, நெருக்கடிகள் அனைத்து நின்றும் விடுவித்தாரே. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். கர்த்தர் நல்லவர், சுவைத்து பாருங்கள், அவரை நம்பும் மனிதரெல்லாம் பாக்கியவான்கள். நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை நாடும் போது குறைவே இல்லை. சிங்கக்குட்டிகள் உணவின்றி பட்டினி கிடக்கும், ஆண்டவரை நாடும் போது குறைவே இல்லை. நடனமாடி நன்றி சொல்வோம், நடனமாடி நன்றி சொல்வோம். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆண்டவரை எக்காலமும் போற்றிடுவேன், அவர் புகழ் எப்போதும் என் நாவில் ஒலிக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அவருடைய புகழ் எப்பொழுதும் நம்ம நாவில் ஒலிக்கிறது. ஆமென். ஏனென்றால் அவரை மகிமைப்படுத்துவதற்கு அவரே பாத்திரராக இருக்கிறார், அவரே மேன்மைப்படுத்தத்தக்க ஸ்தானத்தோடு இருக்கிறார். ஆமென். அடுத்த பாடலாக இது ஒரு புதிய பாடல். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை, அவர் இரக்கம் என்றும் என்னை தாங்கிடுகிறது. நம்முடைய வாழ்வில் அவர் கிருபை என்றென்றும் இருக்கிறது என்று சொல்லி இந்த பாடலை பாடலாம். என்னை விட்டு விலகாத ஆண்டவர் அவர், என்னை ஒருபோதும் கைவிடாத சிநேகிதர். நாம இந்த மனுஷங்க நம்மளை விட்டு போயிடலாம், ஒரு கஷ்டமான சிச்சுவேஷன்ல நம்மளை உதவி தந்து போயிடலாம், நம்மளோட ஹாப்பியா இருக்கும்போது இருப்பாங்க, ஆனா
சங்கீதம் 53. சங்கீதம் 53. தேவன் இல்லை என்று மதிகேடன் தன் இருதயத்தில் சொல்லிக் கொடுக்கிறான். அவர்கள் தங்களை கெடுத்து அருவருப்பான அக்கிரமங்களை செய்து வருகிறார்கள். நன்மை செய்கிறவன் ஒருவனும் இல்லை. தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க தேவன் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரனை கண்ணோக்கினார். அவர்கள் எல்லாரும் வழி விலகி ஏகமாய் கெட்டு போனார்கள். நன்மை செய்கிறவன் இல்லை, ஒருவனாகிலும் இல்லை. அக்கிரமக்காரருக்கு அறிவு இல்லையா? அப்பத்தை பட்சிக்கிறது போல் என் ஜனத்தை பட்சிக்கிறார்களே, அவர்கள் தேவனை தொழுது கொள்ளுகிறதில்லை. உனக்கு விரோதமாய் பாளையம் இறங்கினவனுடைய எலும்புகளை தேவன் சிதற பண்ணபடினால் பயமில்லாத இடத்தில் மிகவும் பயந்தார்கள். தேவன் அவர்களை வெறுத்தபடினால் நீ அவர்களை வெட்கப்படுத்தினாய். சீயோனிலிருந்து இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பு வருவதாக. தேவன் தம்முடைய ஜனத்தின் சிறையிருப்பை திரும்பும் போது யாக்கோபுக்கு களிப்பும் இஸ்ரவேலுக்கு மகிழ்ச்சியும் உண்டாகும். ஆமென். எடுத்து ஆராதிக்கலாம். ஆமென். இந்த பாடல் பார்த்தோம். மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவருடைய கிருபை அவருடைய இரக்கம் மாறாது என்ற சொல்ல பாடலாமா? மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும், மலைகள் விலகி போனாலும் பர்வதங்கள் பெயர்ந்து போனாலும் அவர் கிருபை அவர் இரக்கம் மாறாது எந்த வாழ்விலே. 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 ஸ்தோத்திரம் தகப்பனே. அப்பா ஆண்டவரே, நீ பெரியவர் ஐயா ஆண்டவரே. அப்பா நீர் எங்கள் மத்தியில் அசைவாடுகிற தேவனாக நன்றி அப்பா ஆண்டவரே. நீர் எகோவா நிசியா இருக்கிற தகப்பனே அப்பா ஆண்டவரே. நீர் எகோவா ரூவாவா இருக்கிற தகப்பனே அப்பா. நீர் எகோவா ரஃபா தகப்பனே அப்பா. எங்களுக்கு சுகம் தருகிற தேவனாக இருக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக உங்களுடைய காயங்கள் அப்படி கொண்டீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா எங்களுடைய மீறுதல்களுக்காக அப்பா நீங்க அடிக்கப்பட்டீங்க ராஜா அப்பா ஆண்டவரே. நீரே உயர்த்தப்படத்தக்கவரா இருக்கிற தகப்பனே அப்பா. அன்றைய எல்லா துதிகளுங்கள் துதிகளுக்கும் தகவலுமா அன்றைய மகிமைகள் தகவல் நீரே பாத்துல இருக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. அப்பா நீங்க சிங்காசன வீட்டுக்கு தேவன் தகப்பனே. இப்பொழுது எங்க மத்தியில் அசைவாடுகிற தேவனாக இருக்கிற தகப்பனே. அதுக்காக துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ராஜா ஆண்டவரே. அப்பா நீ தகப்பனே எகோவா ஷாலோமா இருக்கிற தகப்பனே. சமாதானம் தருகிற தேவனாக இருக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா நீ எகோவா நிசியா இருக்கிற தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா நீ தகப்பனே எங்களோட தேவனாக இருக்கிற ராஜா. நீ இம்மானுவேலா இருக்கிற தகப்பனே அப்பா. அன்றைய எங்களோட தேவனாக இருக்கிற தகப்பனே. ஸ்தோத்திரம் 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 ராஜா ஆண்டவரே. அப்பா அன்றைய மனிதர்களை விட்டு விலகி போனாலும் அப்பா நம்ம மலை போல் நம்ம இருக்க பர்வதங்களை விட்டு பெயர்ந்து போனோம் தகப்பனே அப்பா. நீங்க ஒரு நாளும் அப்பா ஒரு செகண்ட் கூட எங்களோட பிரிஞ்சு போனதில்லை ராஜா ஆண்டவரே. அப்பா எங்களுக்கு கஷ்டமான சூழ்நிலை அப்பா நீங்க தோல் மேல சுமந்து கொண்டு போக தேவனாக ராஜா ஆண்டவரே. அப்பா எங்களை அப்பா ஆண்டவரே எங்களோட என்றைக்குமே இருக்கீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க எங்களோட உள்ளத்துல வாசம் செய்கிறீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா எங்க உள்ளம் தகப்பனே ரொம்ப அழகானது இல்ல ராஜா ஆண்டவரே. அப்பா இருந்துட்டு ரொம்ப அருவருக்கப்படத்தக்க ஒரு உள்ளமா இருதயம் இருக்கு ராஜா ஆண்டவரே. ஆண்டவரே பட் லார்ட் அப்பா you have chosen us Father Lord. அப்பா நீங்க எங்களோட இருதயத்தை சூஸ் பண்ணிருக்கீங்க தகப்பனே அப்பா ஆண்டவரே. நீங்க எவ்வளவு பெரிய தேவன் தகப்பனே அப்பா. ஆண்டவரே தகப்பனே நீங்க எங்களுக்காக இந்த உலகத்துக்கு வந்தீங்க ராஜா அப்பா. ஃபர்ஸ்ட் நாங்க வரல ஆண்டவரே. அப்பா நாங்க வந்து மன்னிப்பு கேட்கல ராஜா. நீங்க தான் ஃபர்ஸ்ட் எங்களுக்காக இறங்கி வந்தீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா எங்களுக்காக நீங்க ஒரு பர்ஃபெக்ட் லைஃப் வாழ்ந்தீங்க ராஜா. அதுக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் தகப்பனே அப்பா. இன்றைக்கும் சுகம் தருகிற தேவனா இருக்கிறதா துதிக்கிறோம் ஐயா ஆண்டவரே. அப்பா எங்க குடும்ப தலைவரா இருக்கிற துதிக்கிறோம் ஸ்தோத்திரம் ஐயா ஆண்டவரே. அப்பா அப்பா பிதாவே என்று கூப்பிடுறது தகப்பனே. புத்திர ஸ்வீகாரனாக நன்றி ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க அப்பாவா இருக்கீங்க நன்றி அப்பா ஆண்டவரே. அப்பா என் மகனே மகனே சொல்லி தகப்பனே அப்பா என் கட்டி அணைத்துக் கொள்கிற தேவனா இருக்கிற ராஜா ஆண்டவரே. அப்பா மனுஷனுக்கு மாறிடுறாங்க ராஜா ஆண்டவரே. பட் லார்ட் அப்பா நீங்க என்னைக்குமே மாறதே இல்லை ராஜா ஆண்டவரே. அப்பா அப்பா ஆண்டவரே உங்களோட கிருபை அப்பா உங்க அன்பு தகப்பனே என்னைக்குமே மாறதே இல்லை ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் எனக்கு வேணும் ராஜா ஆண்டவரே. அப்பா இந்த ஆசை நீங்க அப்பா ஆண்டவரே. அப்பா இந்த தேவையை நீங்க தான் அப்பா ஆண்டவரே. ஏசப்பா இந்த சொந்த பந்தம் சொத்து ஆண்டவரே எல்லாமே நீங்க தான் ராஜா ஆண்டவரே. அப்பா ஆண்டவரே நீரே மகிமைப்படுங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் தகப்பனே. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. சொல்லுமா எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா. உங்க
நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. காண்கின்ற எல்லாம் ஒரு நாள் கரைந்து போகுமே, தொடுகின்ற எல்லாம் ஒரு நாள் தொலைந்து போகுமே. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. சொல்லுங்க, இவங்க எப்படி பார்க்கலாம்? என் தேவை அப்பா நீங்க போதுமா எனக்கு? அப்பா நீங்க சேர்ந்து வாழ்ந்தீங்கப்பா. என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம், உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? நிலையான செல்வம் நீரே போதும் இயேசுவே. சொல்லுமா, உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? இல்லப்பா, நிலையான செல்வம் நீரே போதும் இயேசுவே. ஆசீர்வதிங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. எனக்கு உம்மை விட்டா யாரும் இல்லப்பா, உங்க அன்பை விட்டா எதுவும் இல்லப்பா. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா. நீங்கப்பா, நீங்க என் சொத்து நீங்கப்பா. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? நிலையான செல்வம் நீரே போதும் இயேசுவே. உலகத்தின் செல்வம் எல்லாம் நிலையாய் நிற்குமோ? கேட்டுவாங்க, நிறைய நிக்காது. நிலையான செல்வம் நீரே மட்டும்தான், அப்பா மட்டும்தான். சோமே பண்ணி மட்டும் போதும். ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. ஆமென் ராஜா. ஆண்டவரே, நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த உலகத்தின் செல்வம் தப்பு, இந்த உலகத்தின் மக்கள் அப்பா ஆண்டவரே, இந்த ஆஸ்தி அந்தஸ்து அப்பா அப்பா எங்க நெருக்கமானவர்கள் எல்லாமே விட்டு போயிடுவாங்க ராஜா. ஆனா நீங்க அப்பா, நீங்க என்னைக்கு விட மாட்டீங்க ராஜா. அப்பா மக்கள் சேக்காம மாறிட்டாங்க. பட் லார்ட், யூ ஆர் ஆல்வேஸ் ஒரிஜினல் ஏசப்பா. நீங்க என்னைக்கு தகப்பனே அப்பா, நீங்க ட்ரூ ஏசப்பா. ஆண்டவரே, ஒரிஜினல் ஏசப்பா, நீங்க என்னைக்குமே மாற மாட்டீங்க ராஜா. ஏசப்பா ஆண்டவரே, அப்பா நீங்க மட்டும் போதும் ஆண்டவரே. ஏசப்பா அப்பா, நீங்க வந்து சூழல மாற அப்பா ஆண்டவரே. ஆவியானவரே வாங்க ராஜா. ஸ்தோத்திரம் தகப்பனே, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. ஏசப்பா, நீர் மட்டும் பெருகணும் அப்பா ஆண்டவரே. நீர் மட்டும் பெருகணும் ராஜா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நீர் மட்டும் உயரணும் ராஜா ஆண்டவரே. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே. அப்பா நான் உங்களை மட்டுமே நம்புவேன் அப்பா ஆண்டவரே. நான் யாரும் நம்ப மாட்டேன் ராஜா ஆண்டவரே. அப்பா மக்கள் ஏமாத்துறோம். பட் லார்ட், யூ நெவர் லார்ட், யூ நெவர் லெட் us down ஃபாதர் லார்ட் அப்பா ஆண்டவரே. அப்பா நீங்க என்னைக்குமே நான் கீழே தூக்கி தான் விட்டுருக்கீங்க அப்பா ஆண்டவரே. ஏசப்பா, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் அப்பா ஆண்டவரே. அப்பா நான் நம்பிக்கிறதுக்கான அஸ்திவாரமே ஆசைதான தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா நான் நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைனாலும் ராஜா ஆண்டவரே. பட் லார்ட், அப்பா நான் யூ அலோன் ஃபாதர் அப்பா. நான் உங்களை மட்டும் நான் நம்புவேன் ஏசப்பா ஆண்டவரே. அப்பா எனி டைம் அப்பா ஆல்வேஸ் தகப்பனே அப்பா நீங்க எனக்கு
தகப்பனே. சொல்லுமா, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து போனாலும் நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் தகப்பனே, நான் உங்களை மட்டுமே நம்புவேன். சொல்லுமா அப்பா, நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அசைந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. சொல்லுமா, நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கைகளை விரல் பக்கம் சொல்லுங்க. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. கமெண்ட் பண்ணுங்க. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நம்புவேன் என் இயேசு ஒருவரை. நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நிற்கும் பூமி நிலை குலைந்து அழிந்தாலும் என் நம்பிக்கையின் அஸ்திபாரம் அசைந்தாலும், நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் நம்புவேன் இயேசு ஒருவரை. நான் நம்புவதற்கு ஒன்றுமில்லை என்றாலும் எல்லாமே முடிச்சாருப்பா. நம்புவேன் இயேசு ஒருவரை. அப்பா ஆண்டவரே, நாங்க நம்புறதுக்கு ஒண்ணுமே இல்லைன்னு தகப்பனே. அப்ப மனுஷங்க எல்லாம் முடிஞ்சிச்சு, வேஸ்ட், அவ்வளவுதான், இதுக்கு மேல வேற எதுவுமே எழுந்திருக்க மாட்டான் சொன்னா தகப்பனே. அப்ப நம்புறதுக்கான உடனே ஒரு பாயிண்ட் கூட நம்புறதுக்கு இல்லைன்னா கூட தகப்பனே. பட் லார்ட், அப்ப நான் உங்களை மட்டும் நான் நம்புறேன் ஆண்டவரே. அப்பா உங்களை மட்டும் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே. அப்ப நான் ஃபுல் ஸ்ட்ரென்த்தோட அப்பா ஆண்டவரே. அப்ப நீங்க மட்டும் நகர்ந்து நான் கீழே விழுந்துருவேன் ராஜா. அந்த அளவுக்கு நான் உங்களை நம்புறேன் ஏசப்பா. அப்படி நான் என்னோட ஃபுல் செல்ல உங்களை நம்புறேன் ராஜா ஆண்டவரே. அப்ப நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே. அப்ப நீ மட்டும் பெருகணும் ராஜா என்னோட வாழ்க்கையில. அப்பா நீ மட்டும் உயரணும் ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் என் வாழ்க்கையில இருந்தா போதும் ராஜா. என் சூழ்நிலை மாறும். அப்பா நீங்க கூட வாழ்க்கையில நான் மாறுவேன். அப்பா நீங்க மட்டும் என் வாழ்க்கையில என் பக்கத்துல இருக்கவங்க என்னால மாறுவாங்க ராஜா ஆண்டவரே. அப்பா நீங்க மட்டும் என்னோட நீங்க தகப்பனே. அப்பா இந்த உலகத்தை அசைக்க முடியும் தகப்பனே ஏசப்பா ஆண்டவரே. பரிசுத்தவானவரே, அப்பா இதுக்குள்ள வாங்க ராஜா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். துதி போமா சோதரி போமா. உங்களோட நாவுல இருந்து தேட துதிங்க. ஏன்னா அவர் தான் அது பார்த்துதான் இருக்கார். சொல்லுவோமா, ஸ்தோத்திரம் 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 தகப்பனே அப்பா ஆண்டவரே. அப்பா எல்லா துதிகளுக்கும் கணத்துக்கும் மகிமைக்கு பார்த்துதான் இருக்க தேவனே. அப்பா உண்மையே நம்புவேன் ராஜா ஆண்டவரே. அப்ப நான் உங்களையே உயர்த்துவேன் ராஜா ஆண்டவரே. அப்ப உங்களோட மேன்மையை நான் பாராட்டுவேன் ராஜா ஆண்டவரே. அப்ப உங்களையே நான் இன்னைக்கு துதிப்பேன் தகப்பனே. நான் உட்கார்ந்தாலும் தகப்பனே, எழுந்திருந்தாலும் தகப்பனே, அப்ப நான் நித்திரையா இருந்தாலும் தகப்பனே, அப்ப நான் உங்களையே நான் துதிப்பேன் ராஜா ஆண்டவரே. அப்ப மூச்சுல, அப்ப பேச்சுல, அப்ப சொல்லுல எல்லாத்துலயும் தகப்பனே நீங்க தான் நிறைஞ்சிருக்கீங்க ராஜா ஆண்டவரே. அப்பா நீ எங்களோட இருக்காங்க. நன்றி 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 ராஜா அப்பா ஆண்டவரே. அப்பா இனிமேல் நீங்க எங்களோட இருக்க ராஜா ஆண்டவரே. எங்க முழுமையான அர்ப்பணிக்கின்றோம் அப்பா ஆண்டவரே. அப்பா எங்களை உருவாக்குங்க ராஜா. அப்பா எங்களை மனசு சீர்படுத்துங்க. அப்பா எங்களை செயல்படுத்துங்க தகப்பனே. அப்பா உங்களுக்கு என்று பயன்படுத்துங்க ராஜா ஆண்டவரே. எங்களை அர்ப்பணிக்கின்றோம் அப்பா. நீ மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி ராஜா ஆண்டவரே. மீதமான எல்லாவற்றும் கண்ண அர்ப்பணிக்கின்றோம் தகப்பனே. அப்பா எங்க ஓதுறாம் உங்க மண்ணாவால் அப்பா ஆசீர்வதி தகப்பனே அனுப்புங்க ராஜா ஆண்டவரே. இந்த கலை முழுமையா அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளுங்க. நீ மகிமைப்பட்ட கிருபைக்காக நன்றி நன்றி இயேசுப்பா. துதிக்கிறோம் ஸ்தோத்திரிக்கிறோம் இயேசுவின் நாமத்திலே ஆமென். ஒரு பாடலை ஆராதனை வேளையில பாடினோம். நான் நம்புவதற்கும் ஏதும் இல்லாதிருந்தால் உலகத்தில் மனுஷன் எது மேலாம் நம்பிக்கை வைக்கிறான்? பணத்து மேலே நம்பிக்கை வைக்கிறான், சொந்த பந்தங்கள் மேலே நம்பிக்கை வைக்கிறான், சிலத்தில் தான் மேலே சுயத்து மேலே நம்பிக்கை வைக்கிறான். ஆனால் எல்லா நம்பிக்கை ஒரு நாள் என்ன செய்யும்? அற்றுப்போம், மாறிப்போம், இல்லாமல் போயிடும். ஆனால் என்றென்றும் மாறாத தேவன், அவர் மேல் நாம் நம்பிக்கை வைக்கும் போது அந்த நம்பிக்கை நம்மை வெட்கப்படுத்தாது என்று சாக்கினால ஒரு தடவை நம்ம இருதயத்திலிருந்து நம்ம அந்த பாடலை உணர்ந்து நம்ம பாடினால் நல்லா இருக்கும் நான் யோசிக்கிறேன்.
ஒருவேளை உங்க வாழ்க்கையில் இதுவரைக்கும் நீங்க எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருந்தீங்களோ, ஒரு நம்பி ஏமாந்து போயிருக்கலாம், உங்க நம்பிக்கை அற்று போயிருக்கலாம். இவ்வளவு நாள் நம்பினேனே, இவ்வளவாய் நம்பினேனே, என்னை கைவிட்டுட்டாங்க, என்னை ஏமாத்திட்டாங்க, எனக்கு உதவி செய்யணும், எந்த நேரத்தில் எனக்கு உதவி வேணும் அந்த நேரத்தில் எனக்கு அந்த உதவி கிடைக்காம போயிடுச்சு, என்னை கைவிட்டுட்டாங்க, நான் அந்த நேரத்தில் வேதனைப்பட்டேன், வெட்கப்பட்டுட்டேன், நிலகுலைஞ்சு போயிட்டேன். இப்படி ஏதோ ஒரு காரணம் காரியம் நம்ம உள்ளத்தில் இருக்கலாம். இந்த நேரத்தில் ஆண்டவர்கிட்ட பார்த்து சொல்லுவோம், நான் நம்புவேன் இயேசு ஒருவரை. அது உங்களை மாத்திரம் தான் நம்புறாங்க. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உங்களை விட எனக்கு இந்த உலகத்தில் வேற ஒண்ணுமே கிடையாது. என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா, என் ஆசை நீங்கப்பா, என் தேவை நீங்கப்பா, என் சொந்தம் நீங்கப்பா, என் சொத்து நீங்கப்பா. உலகத்துல எல்லாமே மறைஞ்சு போகுது. ஆண்டவரே, எனக்கு மனசெல்லாம் ஒரே ஒரு ஆசை தான், நீங்க மட்டும் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்க மட்டும் என் கூட இருந்தா போதும் ஆண்டவரே. மோசே சொல்றாரு, ஆண்டவரே நீங்க என்னோடு கூட வருவீரானால் எனக்கு அது போதும். ஆண்டவர் அற்புதமான வார்த்தையை மோசே கிட்ட சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், உனக்கு இளைப்பாறுதலை தரும். பாடு அனுபவித்து, கஷ்டம் அனுபவித்து, துன்பம் அனுபவித்து, வேதனை அனுபவித்து சோர்ந்து போயிருக்கிறீங்களா? இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவேன், நான் உனக்கு சமாதானம் தருவேன், நான் உன்னை கைவிடுவதும் இல்லை, உன்னை விட்டு விலகுவதும் இல்லை என்று கர்த்தர் சொல்றார். ஆண்டவர் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து ஆண்டவர் இந்த வார்த்தைக்காக நன்றி என்று சொல்லுங்கள். ஆண்டவரே, கூட பேசுகிற இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என் தேவையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் சொந்தம் எல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் சொத்தெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே, என் ஆசையெல்லாம் நீங்க தான் ஆண்டவரே. நீங்க ஒருத்தர் என் கூட இருக்கிறீங்க, அது போதும்ப்பா. இந்த உலகத்துல 1000 10,000 பேர் என் கூட இருக்கிறத விட நீங்க என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும் ஆண்டவரே. நீங்க என் கூட இருக்கிறீங்க, அது போதும் ஆண்டவரே. நான் ஜெயிச்சிருவேன், நான் வெற்றி அடைஞ்சிருவேன், நான் முன்னேறிட மாட்டவரே, நான் வாழ்க்கையில சாதிச்சிட மாட்டவரே. என் வாழ்க்கையில எதெல்லாம் எனக்கு மலை போல இருக்குதோ, எதெல்லாம் எனக்கு பெருசா தெரியுதோ, எதெல்லாம் எனக்கு ஆண்டவரே முடியாத விஷயமா தெரியுதோ, என் கூட நீங்க இருக்கிறதுனால நான் அதை ஜெயிச்சு காட்டுவேன் ஆண்டவரே. ஹalleluya, 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 ஹalleluya. ஆண்டவரே, என் கூட எங்க அப்பா இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இல்லை, எங்க அம்மா எனக்கு கூட இல்லைங்கிற வருத்தம் எனக்கு இல்லை ஆண்டவரே. என் சொந்த பந்தங்கள், கூட பிறந்தவங்க, என் தாய் தகப்பன், பெற்றோர், உற்றார், உறவினர்கள், புருஷன், மனைவி யாருமே என் கூட இல்லாட்டி கூட பரவாயில்லை ஆண்டவரே. அதை பத்தி எனக்கு வருத்தமே கிடையாது. என் கூட நீங்க ஒருத்தர் இருக்கிறீங்க, அது எனக்கு போதும் ஆண்டவரே. வானத்தை சிங்காசனமாக பூமியை பாதப்படியாய் கொண்டிருக்கிற தேவாதி தேவன், சர்வ வல்லவர் என் கூட இருக்கிறீங்க, அது எனக்கு போதும் ஆண்டவரே, அது எனக்கு போதும் ஆண்டவரே. எல்லா துதி கன மகிமை உமக்கு செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தினால் எங்கள் பிதாவே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வாழ்க்கையிலே மாற்றங்களை குறித்து நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். வாழ்க்கையில மாற்றத்தை விரும்பாதவர்கள் யாரும் இல்லை. எல்லாருக்குமே ஏதோ ஒரு காலத்துல, ஏதோ ஒரு சூழ்நிலையில மாற்றம் நமக்கு அவசியமா இருக்கிறது. ஆமென். வீடு மாறும்போது இப்படி ஒரு வீடு இருந்தால் நல்லா இருக்கும், ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது. படிப்புல ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது இல்லையா? உருவத்துல மாற்றம் தேவைப்படுகிறது. எத்தனை விதங்களை நாம் மாற்றத்தை விரும்புகிறோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு முக்கியமான மாற்றம் நமக்கு எல்லாருக்கும் தேவையா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உறவுகளில் சமாதானம். இன்னைக்கு
இன்னைக்கு நிறைய குடும்பத்துல நிறைய பேருடைய வாழ்க்கையில சமாதானத்துக்கான ஒரு மாற்றத்தை விரும்புறாங்க. என்ன செஞ்சா என் வாழ்க்கையில சமாதானம் கிடைக்கும், எது நடந்தா எனக்கு சமாதானம் வரும், என் குடும்பத்துக்கு சமாதானம் வரும், என் உள்ளத்துக்கு சமாதானம் வரும், அந்த சமாதானத்துக்காக நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி நிறைய நேரத்துல அந்த கேள்வி மனுஷங்களுக்கு ஏற்படுகிறது. அப்போ உறவுகளில் சமாதானம், அப்போ ஒரு குடும்ப வாழ்க்கையா இருந்தாலும் சரி, நட்பு வட்டாரங்களா இருந்தாலும் சரி, சகோதர சகோதரிகளா இருந்தாலும் சரி, உடன் பிறந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த ஒரு இடத்துல ஒரு சமாதானம் நமக்கு வேணும் அப்படின்னு சொன்னா இந்த உறவுகளில் அடிப்படை உறவுகளை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். எங்க நமக்கு சமாதானம் பாதிக்கப்பட்டிருக்குது, அந்த சமாதானம் பாதிக்கப்பட்ட இடத்துல அதை ஒன்றை சரிப்படுத்திட்டா மற்ற எல்லா இடத்துலையும் சமாதானம் தானா வரும். அப்போ பார்த்தீங்கன்னா தேவன் படைத்த உறவுகளில் மிக முக்கியமான உறவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதலாவது உறவு என்னன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவு. ஸோ இதை பார்த்தீங்கன்னா வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தேவன் முதலாவது மனிதனை படைத்தார். மனிதனை படைக்கும் போது தன்னுடைய சாயலாக படைத்தார், தன்னுடைய ரூபத்தின்படி படைத்தார். அப்போ தன்னை போல மனிதன் இருக்க வேண்டும் என்று படைத்திருக்கிறார். எதற்காக அதை படைத்தார் என்று சொன்னால் மனிதனோடு தேவன் உறவாட விரும்பினார். மனிதனுக்கு ஒரு உறவு தேவைப்பட்டது. அந்த உறவுக்காக தேவன் என்ன சார் தன்னுடைய சாயலாக மனிதனை படைத்து அந்த மனிதனோடு தேவன் உறவாடினார். ஆனால் அந்த உறவு எல்லாவித திருப்தியும் கொடுக்கவில்லை. ஆகவே தேவன் மனிதனுக்கு ஏற்ற துணையாக மனைவியை படைத்து கொடுத்தார் என்று அடுத்த கட்டமாக நாம் அதை பார்க்கிறோம். சரியா? அப்போ முதலாவது உறவுன்னு பார்த்தீங்கன்னா தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில இருக்கிற உறவு. இரண்டாவது இருக்கிற உறவு கணவன் மனைவிக்கு இடையில இருக்கிற உறவு. கணவன் மனைவி உறவுக்கு அடுத்தபடியாக வரக்கூடிய உறவு என்னன்னா பெற்றோர் பிள்ளைகள் என்ற உறவு. அதற்கு அடுத்தபடியாக மற்ற உறவுகள் இல்லையா, உடன் பிறந்தவர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள். இப்போ உலகத்துல வாழ்க்கையில எல்லாருக்குமே சமாதானம் தேவை. குடும்பத்துல சமாதானம் இல்லைங்கிறாங்க. குடும்ப உறவுகளில் கணவன் மனைவி உறவுக்குள்ள சமாதானம் இல்லை, அண்ணன் தம்பி அந்த உறவுக்குள்ள சமாதானம் இல்லை, பெற்றோர் பிள்ளைகளுடைய உறவுக்குள்ள சமாதானம் இல்லை. இப்போ இந்த மாதிரி சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லாருக்குமே இருக்குது. இப்போ அந்த கேள்விக்கான பதில் நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போகிறோம். ஒருவர் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க. என்னைக்காவது அந்த கேள்வி நம்மளை பார்த்து கேட்டிருக்கிறோமா, ஏன் எனக்கு சமாதானம் இல்லை? சமாதானம் இல்லை அப்படின்னு சொன்னா உடனே நம்ம சொல்லக்கூடிய காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா அடுத்த ஆள் மேல தான் நம்ம குறைய சொல்லுவோம். இவங்க இப்படி பண்றாங்க, இவங்க இப்படி பேசுறாங்க, இவங்க இப்படி நடந்துக்கிறாங்க, இவங்க இப்படி இது செய்யறாங்க, அதனால எனக்கு வீட்டுல சமாதானம் இல்லை, குடும்பத்துல சமாதானம் இல்லை. பெரும்பாலும் அந்த சமாதானம் இல்லை அப்படிங்கிற காரணத்துக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய காரணம் என்னது, அடுத்தவங்களை குற்றம் சொல்லிடுவாங்க. எங்க அப்பா இப்படி பண்றாரு, எங்க அம்மா இப்படி பண்ணாங்க, எங்க அக்கா இப்படி பண்ணா, என் வீட்டுக்காரர் இப்படி பண்றாரு, என் மனைவி இப்படி பண்றாங்க, பேசினாங்க, இதனால எனக்கு நிம்மதியே போச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எல்லாருமே சொல்றாங்க. ஆனா அதான் காரணமா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். அடுத்தது சரி, சமாதானம் இல்லைங்கிற ஒரு கேள்விக்கு நமக்கு ஆமா என் குடும்பத்துல என் வாழ்க்கையில சமாதானம் இல்லை, அது உண்மைதான். இப்ப சமாதானம் வேண்டும், அது என்ன செய்யறது, என்ன செஞ்சா எனக்கு சமாதானம் கிடைக்கும்? பொதுவா நம்ம சமாதானத்துக்கான ஒரு பிரச்சனை அப்படி தேவை அப்படின்னு வரும்போது நம்ம பொதுவாக செய்யக்கூடியது என்னன்னா விட்டு கொடுத்து போறது, இறங்கி போறது, சகிச்சுட்டு போறது, இதுதான் நம்ம சமாதானத்துக்கான ஒரு முறையா நம்ம பின்பற்றுகிறோம். அது ஒரு பக்கம் சரியான விஷயமா இருந்தாலும் அதனால ஒரு சமாதானம் உண்டாகி விடுகிறதா அப்படின்னு கேட்டா கிடையாது. பார்த்தீங்கன்னா ஒரு காலகட்டத்தில் ஒரு ஒரு சலிப்புத்தன்மை வருது. என்ன தன்மை வருது, எவ்வளவுதான் நான் இறங்கி போறது, எவ்வளவுதான் நான் விட்டு கொடுத்து போறது, எவ்வளவுதான் நான் பொறுத்துட்டு போறது, நானும் வாழ்க்கையில் இவ்வளோ தடவை விட்டு கொடுத்து போயிட்டேன், இவ்வளோ தடவை சகிச்சுட்டு போயிட்டேன், இவ்வளோ தடவை பொறுத்துட்டு போயிட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த சமாதானம் இல்லைங்கிற ஒரு நிலைப்பாடு, அந்த மனநிலை ஒருவருக்கு வரத்தான் செய்யணும். அப்போ சமாதானம் தேவைன்னா என்ன செய்யறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம பதில் கண்டுபிடிச்சாகும். அடுத்தது சமாதானத்துக்கான ஒரு விஷயம், சமாதானம் நமக்கு வேண்டுமானால் அதுக்கு நம்முடைய எண்ணங்களில் ஒரு மாற்றம் ஏற்பட்டால் சமாதானம் வந்துவிடும். அதுதான் நம்ம சப்போ சமாதானம் இல்லை அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு நம்ம பதில் கண்டுபிடிக்க வேண்டுமானால் சமாதானம்னா என்ன அப்படிங்கிற கேள்விக்கு நம்ம பதில் தெரியும். பொதுவாக உலகத்தில் சமாதானம், நிம்மதி அப்படிங்கிற கேள்விக்கு அப்படி என்ன அப்படின்னு கேட்டால் எல்லாரும் சொல்லக்கூடிய விஷயம் என்னது, அமைதியாக இருப்பது, மனசுக்குள்ள எந்த கவலையும் இல்லாமல் இருப்பது, எந்த விதமான பயம் இல்லாமல் இருப்பது, எந்த விதமான பிரச்சனைகளும் இல்லாமல் இருப்பது, எந்த வித துன்பமும் இல்லாமல் இருப்பது அப்படின்னு இருந்தால் சமாதானம், நிம்மதி அப்படின்னு சொல்லி எல்லாருமே நினச்சிக்கிறாங்க இல்லையா? வேலைக்கு போகிறவங்க வேலையில் நிம்மதி வேணுங்கிறாங்க, வீட்டுக்கு வரவங்க வீட்டில் நிம்மதி வேணுங்கிறாங்க.
அப்ப நிம்மதிங்கிறது என்னது? என் காதுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்க, என் கண்ணுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க, என் வாழ்க்கையில் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுங்க. பிரச்சனையே இல்லாமல் இருந்தால் நிம்மதி, சமாதானம் அப்படிங்கிறத எல்லாருக்குமே அறிந்திருக்கிற ஒரு விஷயம். ஆனால் நன்றாக புரிந்து கொள்ளுங்க, சமாதானம் என்பது வேதாகமத்தின்படி அது உறவு சார்ந்த ஒரு நிலை. இட்ஸ் a relationship word. It's not a mind state. அதாவது மனசனுடைய நிலை அல்ல. மனசனுடைய நிலை அமைதியாக இருந்தால் அதுக்கு பேர் சமாதானம் அல்ல. சமாதானம் என்பது இரண்டு பேருக்கும் இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய விஷயம். அப்ப எப்போ சமாதானம் மனுஷனுக்கு கெட்டு போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, என்னைக்கு ஒரு இன்னொருத்தரோட இருக்கக்கூடிய உறவுல பிரச்சனை வருதோ அந்த உறவு நிலையில் ஏற்படக்கூடிய பிரச்சனை தான் சமாதானம் கெட்டு போறதுக்கான காரணம் தான். சரி, இப்போ ஒரு கணவன் மனைவி இருக்கிறாங்க, பெற்றோர் பிள்ளைகள் இருக்கிறாங்க, சகோதர சகோதரிகள் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருக்கிறாங்க. இந்த 3-4 உறவுகள் தான் நம்ம பொதுவாக அடிப்படையில் நம்ம எல்லாருக்கும் இருக்கக்கூடிய உறவு இல்லையா? அடிப்படையில் கணவன் மனைவி உறவு, அதுக்கப்புறம் பெற்றோர் பிள்ளை உறவு, அதுக்கப்புறம் உடன் பிறந்தவர்கள் உறவு, அதுக்கப்புறம் நண்பர்கள் உறவு. இந்த உறவுகளில் எல்லாருக்கும் சமாதானத்தை விரும்புகிறாங்க இல்லையா? நிறைய இடத்துல சண்டை போட்டு பேசாமல் இருக்கிறவங்க இருக்கிறாங்க, பகையாக இருக்கிறவங்க இருக்கிறாங்க, விரோதம் பாராட்டுலாம் இருக்கிறாங்க. இப்போ இந்த எல்லா இடத்துலையும் ஒரு ஆள் சமாதானமாக இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த ஆளுக்கு அடிப்படையில் இன்னொருத்தரோட சமாதானம் இருந்தால் தான் அது முடியும். எங்கே அந்த சமாதானம் தேவைப்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா மனுஷருக்குமே தேவனோடு இருக்கிற உறவில் சமாதானம் தேவை. இந்த உலகத்தில் சமாதானம் எங்கேயாவது இருக்குதான்னு பார்த்தா எங்கேயுமே கிடையாது. உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பகை இருக்கிறது, விரோதம் இருக்கிறது, சண்டை இருக்கிறது, பொறாமை இருக்கிறது, எல்லாமே இருந்து கொண்டு இருக்கிறது. அப்போ சமாதானத்துடன் யாராவது இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டால் கிடையாதுன்னு தான் இருக்கு இல்லையா? எந்த வீட்டு கதவு தட்டி நீங்கள் கேட்டு பாருங்க, எப்பா நீ சமாதானமாக இருக்கிறியா, நிம்மதியாக இருக்கிறியான்னு கேட்டு பாருங்களேன். பிச்சை எடுக்கிறவனை கேட்டாலும் அவனு என்ன சொல்கிறான்? எனக்கு நிம்மதி இல்லை அப்படின்னு தான் சொல்கிறான் இல்லைங்களா? கோடீஸ்வரன் இருக்குல்லையே, என்ன சொல்கிறது, பெரிய கோடீஸ்வரன், அவனை கூப்பிட்டு கேட்டாலும் எப்போ நீ நிம்மதியாக இருக்கிற, சமாதானமாக இருக்கிற, அவனு இல்லைன்னு தான் சொல்கிறான். அப்போ யாராக இருந்தாலும் இந்த உலகத்தில் சமாதானம் இல்லைங்கிறாங்களே, அப்போ என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வேதம் நமக்கு ஒரு அழகான வார்த்தையை சொல்லுகிறது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையில ஏற்பட்ட அந்த பிரச்சனை, பிரிவினை தான் சமாதானம் கெட்டு போனதுக்கான காரணம். ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்தில் நாம் சில வசனங்களை வாசிக்கும் போது அந்த வசனம் நமக்கு சில காரியங்களை நமக்கு கற்றுத்தருகிறது. ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 7-8 வசனங்கள். அப்பொழுது அவர்கள் இருவருடைய கண்களும் திறக்கப்பட்டது. அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்து அத்தி இலைகளை தைத்து தங்களுக்கு அரைக்கச்சைகளை உண்டு பண்ணினார்கள். பகலில் குளிர்ச்சியான வேளையிலே தோட்டத்தில் உலாவுகிற தேவனாகிய கர்த்தருடைய சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள். அப்பொழுது ஆதாமும் அவன் மனைவியும் தேவனாகிய கர்த்தருடைய சந்நிதிக்கு விலகி தோட்டத்தின் விருட்சத்துக்குள்ளே ஒளித்துக் கொண்டார்கள். பாருங்க, தேவன் உலாவுகிற சத்தம் கேட்கிறது. தேவன் ஏதேன் தோட்டத்துல இறங்கி உலாவுகிறார். இப்ப உலாவி வரும் பொழுது இந்த ஆதாமும் ஏவாளும் ஆரம்ப காலத்துல என்ன செஞ்சிருப்பாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேவன் வந்த உடனே ஓடி போனாங்க அவர்கிட்ட. எப்படி ஆபீஸ்ல இருந்து வீட்டுக்கு அப்பா வரும்போது குழந்தை ஓடி போய் அப்பாவை கட்டி பிடிச்சிருந்தோ, அந்த மாதிரி ஆதாம் ஏவாள் என்ன பண்ணாங்க, தேவன் இறங்கி உலாவும் போது போனாங்க. ஆனா இப்ப என்ன சொல்லி இருக்கு அந்த இடத்துல, அவர்கள் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சந்நிதிக்கு விலகி போனார்கள், போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஆண்டு வந்தாருன்னா தேடி போகல, அதுக்கு பதில் என்ன சொன்னாங்க, ஓடி ஒளித்து கொண்டார்கள். ஏன் ஒளிஞ்சுக்கிறாங்க? ஒளிஞ்சதுக்கான காரணம் என்ன? அங்க வசனம் சொல்லுது, அவர்கள் தாங்கள் நிர்வாணிகள் என்று அறிந்தார்கள். ஏன் நிர்வாணத்தை அறிந்து கொண்டார்கள் அப்படின்னா, அவங்க கண்ணு திறக்கப்பட்டது. எப்படி கண்ணு திறக்கப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா, அவர்கள் எதை சாப்பிடக்கூடாது என்று தேவன் சொன்னாரோ அந்த கனியை அவர்கள் ருசித்தார்கள். எந்த கனியை ஆண்டவர் சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அந்த கனியை அவர்கள் புசித்தார்கள். அப்படி அவர்கள் புசித்ததினாலே நடந்த விஷயம் என்ன? அவர்களுடைய கண்கள் திறந்தது. அப்போ நல்ல கவனிங்க, ஆண்டவர் அவங்க எதை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ அதை சாப்பிட்டதுனால அதுக்கு பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கீழ்ப்படியாமை. கீழ்ப்படியாமை பாவத்தை செய்ய வைத்தது. பாவம் அவர்கள் என்ன செஞ்சிருச்சு?
அவர்கள் தேவனை விட்டு பிரியும்படி செய்தார். அதனுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அடுத்த பகுதியை பார்க்கிறோம். 23ஆம் வசனம் 24ஆம் வசனம் ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம். பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் பாருங்க எங்க இருந்து அனுப்பி விட்டாரு, எந்த இடத்துல கொண்டு வந்து வச்சாரோ இல்லைங்களா, ஏதேன் தோட்டத்துல கொண்டு வந்து அவனை வைத்தார் இல்லையா, அந்த இடத்தை விட்டு ஆண்டவர் என்ன பண்ணாரு, அவனை அனுப்பிவிட்டார் என்று வசனம் சொல்லுகிறது. 2ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் வாசிங்க. தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதேன் தோட்டம் என்னும் உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். பாருங்க, தேவன் மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்குனார். தேவன் மனுஷனுக்காக ஒரு தோட்டத்தை உண்டாக்குனா அந்த தோட்டத்துல கொண்டு வந்து மனுஷனை வச்சாரு. இப்போ அதே தோட்டத்தை விட்டு என்ன செய்யறாரு, அனுப்பி விட்டார். அதுக்கு அடுத்த வசனம் தொடங்கும் போது பாருங்க 24ஆம் வசனம். அவர் மனுஷனை துரத்தி விட்டு, பாருங்க அனுப்புறதுக்கும் துரத்துறதுக்கு வித்தியாசம் இருக்கு இல்லையா. வீட்டுக்கு வந்தவங்கள போயிட்டு வாங்க அப்படின்னு அனுப்பி இல்லையா, அது ஒரு கருத்து, ஒரு விஷயம். துரத்துறதுன்னு என்ன அர்த்தம், நாயை பார்த்தா என்ன செய்யறோம், துரத்துறோம். அது அனுப்புறது கிடையாது. போயிட்டு வராசா அப்படின்னு எந்த நாயை நம்ம என்ன செய்யறதில்ல, அனுப்புறது இல்லை. அது என்ன செய்யணும், கல் எடுத்து அடிச்சு வரணும். அப்ப தேவன் அனுப்பவும் செஞ்சாரு, துரத்தவும் செஞ்சாரு போட்டிருக்கு இல்லையா. அனுப்புனது எதுக்காக அனுப்புனார் அப்படின்னா, பாசம் விட்டு போல. ஆண்டுக்கு என்னது, நம்ம சாயலாக நம்ம படைத்த மனிதன். அதனால ஆண்டுக்கு என்ன செய்யல, மனசு வரல. அதனால என்ன செய்யறாரு, எப்பா ராசா தேதன் தோட்டத்துக்கு போயிட்டு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறார். ஏன் துரத்துறாரு, அனுப்புறதோட நிறுத்திக்க வேண்டியதானே. ஏன் துரத்தினாருன்னா, பாவம் அவன் கோபத்தை உண்டாக்கு. அவ்வளோ பட்டு சொன்னவனுக்கு அந்த மரத்தினுடைய பழத்தை நீ சாப்பிடாத அப்படின்னு பொண்டாட்டி பேச்சை கேட்டுட்டு சாப்பிட்டியே. மனைவி பேச்சை கேட்கிற புருஷனுக்கெல்லாம் அதுதான் பனிஷ்மெண்ட் இல்லையா. ஆண்டு என்ன செய்யறாரு, துரத்துறாரு, ஓடிப்போ அப்படின்னு சொல்லி இல்லையா. சார் பாருங்க, அப்போ அன்னைக்கு ஆண்டவர் வந்து மனுஷன் தன்னுடைய சமூகத்தை விட்டு, தன்னுடைய சன்னிதானத்தை விட்டு, தன்னுடைய உறவை விட்டு அவனை அனுப்பி. அந்த உறவு என்னைக்கு பிரிஞ்சதோ அன்னைக்கு மனுஷனுக்கு சமாதானம். எந்த ஒரு மனிதன் தேவனோடு தன்னுடைய உறவை சரியாக வைத்திருக்கவில்லையோ அந்த எல்லா மனிதர்களுடைய வாழ்க்கையிலும் சமாதானம் இருக்காது. உலகத்துல யாராவது சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, எனக்கு நிம்மதியே இல்லை அப்படின்னு ஒருத்தர் சொல்றாங்கன்னா அதனுடைய பொருள் என்ன அப்படின்னா, அவர்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் பிரச்சனை. வேற எங்கேயும் பிரச்சனை கிடையாது. புருஷனால பிரச்சனை இல்லை, மனைவினால பிரச்சனை இல்லை, பிள்ளைகளால பிரச்சனை இல்லை, பெற்றோரால பிரச்சனை இல்லை, அல்லது உடன் பிறந்தவங்க, இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. இல்லை பணம் இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, வீடு இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது, வசதி இல்லைங்கிறது ஒரு பிரச்சனை கிடையாது. இதெல்லாம் பிரச்சனையே கிடையாது. அடிப்படையில் அவங்களுடைய பிரச்சனை என்னது, தேவனுக்கும் அவர்களுக்கும் இடையில் இருக்கக்கூடிய உறவில் இருக்கக்கூடிய பிரச்சனை. அப்போ நம்ம கவனிக்க வேண்டியது, உங்க வாழ்க்கையில ஒருவேளை அந்த ஒரு உணர்வு உங்களுக்குள்ள இருக்குது, எனக்கு சமாதானமே இல்லைங்க, எனக்கு நிம்மதியே இல்லைங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு, ஒரு கேள்வி உங்களுக்குள்ள இருக்குதுன்னு சொன்னா, முதலில் நீங்கள் பரிசோதிக்க வேண்டியது என்ன தெரியுங்களா, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு எப்படி. நல்ல கவனித்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு உலகத்துல கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க 1000 பேர் இருக்கிறாங்க, 1,00,000 பேர் இருக்கிறாங்க, கோடி பேர் இருக்கிறாங்க. நம்பிக்கை இல்லாதவங்க விட்டுருங்க. கடவுளை நம்புகிறவன் அப்படின்னு சொல்றவங்க இந்த உலகத்தில் இருக்கிறாங்க. ஏதோ ஒரு கடவுளை நம்பிக்கொண்டிருக்கிறவங்க இந்த உலகத்தில் இருக்கதான் செய்யறாங்க. சரிங்களா? அப்ப அந்த கடவுள் நம்பிக்கை உள்ள எல்லாருக்குமே நிம்மதியா இருக்கிறாங்களா அப்படின்னு கேட்டு பாருங்களேன். கோயிலுக்கு போறவங்க இருக்கிறாங்க, மசூதிக்கு போறவங்க இருக்கிறாங்க, சர்ச்சுக்கு போறவங்க இருக்கிறாங்க, இல்ல வேற தெய்வ வழிபாடுகளில் எங்கெங்க போகக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்படி கடவுள் நம்பிக்கை உள்ள யாரை பார்த்தாலும் நீங்க கேட்டு பாருங்க, உனக்கு நிம்மதி இருக்குதா? நீ கோயிலுக்கு போறியே, நீ சர்ச்சுக்கு போறியே, நீ மசூதிக்கு போறியே, நீ இதெல்லாம் செய்யறியே, உனக்கு நிம்மதி இருக்கிறதா, உனக்கு சமாதானம் இருக்குதா அப்படின்னு கேட்டா என்ன பதில் சொல்லுவாங்க நீங்க நினைக்கிறீங்க? என்ன பதில் தெரியுமா? நிம்மதி இல்லைன்னு சொல்லுவாங்க. அப்புறம் எங்க கோயிலுக்கு போற, அப்புறம் ஏங்க சர்ச்சுக்கு போற, அப்ப ஏன் மசூதிக்கு போற, அப்ப ஏன் இந்த இடத்துக்கு போற அப்படின்னு கேட்டா
ஏதோ கொஞ்ச நேரத்துக்காக நிம்மதியா இருந்துட்டு வரலாங்கிறதுக்காக தான் போறேன். அப்ப அந்த கொஞ்ச நேரம் நிம்மதியை தேடிதான் அவங்க போறாங்களே தவிர நிரந்தரமான நிம்மதியை பற்றி அவங்க யோசிக்கிறது. வாழ்க்கையில் நமக்கு நிம்மதி எப்போ வரும், மனசுக்கு எப்போ வரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு சரியா இருந்தால். அப்போ எனக்கும் தேவனுக்கு நடுவில் இருக்கிற உறவை நான் எப்படி அடையாளம் கண்டுகொள்வது, எப்படி நான் அதை அளந்து பார்க்கறது அப்படிங்கிற ஒரு கேள்வி நமக்கு வருது. இப்ப நான் சரியான உறவில் தேவனோடு இருக்கிறேன்னா, எனக்கும் தேவனுக்கும் இடையில் இருக்கிற உறவு சரியா இருக்கிறதா? அப்ப சரியா இருந்தா நான் நிம்மதியா தானே இருக்கணும், நான் சமாதானமா தானே இருக்கணும் இல்லையா? வேதத்தில் நாம் ஒரு சம்பவத்தை பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்துவும் அவருடைய சீடர்களும் படகில் பிரயாணம் செய்து கொண்டிருக்கிறார்கள். திடீர்னு காற்று அடிக்குது, அலை மோதுகிறது, தண்ணீர் வந்து படகுக்குள்ள விடுகிறது. சீஷர்கள் எல்லாம் பயந்து அலறுகிறார்கள். ஐயோ, தண்ணீர் வந்து படகில் நிரம்புகிறது, நம்ம எல்லாம் செத்து போக போறோம் அப்படின்னு. ஆனால் இயேசு கிறிஸ்துவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவர் படகினுடைய பின்னணியிலே தலையணை வைத்து தூங்கி கொண்டிருந்தார். எப்படி அவரால் தூங்க முடியும்? சில நேரத்தை சொல்லுவோம் இல்லையா, உலகத்துல இவ்வளவு பிரச்சனை நடந்துருக்கு, வீட்டுல இவ்வளவு அல்லோலப்பட்டிருக்கிறாங்க, பாரு நிம்மதியா பட்டு தூங்கிட்டு இருக்க பத்தியா ஒரு கவலை இருக்குதா உனக்கு கேட்கிறாங்கல்ல. யோனாவை குறித்து அப்படிதான் வாசிக்கல. அந்த கப்பல் கவிழ்ந்து போகும்படியான அளவுக்கு அந்த படகு, அந்த கப்பல் வந்து அலை மோதுகிறது. அங்க இருக்கிறவங்க எல்லாம் என்னென்னவோ பண்ணி பாக்குறாங்க. சீட்டு போட்டு பார்க்கலாம்னு சொல்லி சீட்டு போட்டா யார் பேர் விழுது? யோனாவின் பேர் விழுது. யாரும் அந்த யோனா தேடுங்கடா அப்படின்னு கேட்குறாங்க. தேடி பார்த்தா கப்பலின் அடித்தட்டில் நல்லா தூங்கிட்டு இருக்காராம். இல்லை அந்த மாதிரி தூங்குறதுக்கு எத்தனை பேரால் முடியுது இல்லை? அப்படி நம்ம தூங்கினோம்னா நம்மளை பார்த்து என்ன சொல்லுவாங்க இல்லை, நாங்கள்லாம் இவ்வளோ போராடிட்டு இருக்கிறோம், கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறோம், நீ என்ன இழுத்து போத்து நல்லா தூங்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு திட்டுவாங்க. ஆனால் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் வாழ்க்கையில் சூழ்ந்திருந்தாலும் ஒரு மனிதனால் சமாதானமாக இருக்க முடியும் என்றால் அது ஒரே ஒரு காரணம் தான், அந்த மனிதன் தேவனோடு சரியான உறவு இருக்கிறார். இப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம சமாதானத்துக்கான ஒரு தேவை, அந்த மாற்றம் நமக்கு வேணும். என் வாழ்க்கையில் சமாதானம் இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய ஒருத்தர் சமாதானத்தை விரும்பினால் அதற்கு செய்ய வேண்டிய முதல் விஷயம் என்ன தெரியுமா? உங்களுடைய உறவு, தேவனோடு இருக்கிற உங்களுடைய உறவை நீங்கள் சரிப்படுத்த வேண்டும். ஆமென். எந்த அளவுக்கு நீங்க தேவன் மேல் நம்பிக்கை வச்சிருக்கிறீங்க, தேவனோட உங்களுடைய உறவை எப்படி இருக்கு? ஏதோ கடமைக்காக, கட்டாயத்துக்காக, ஒரு சூழ்நிலை நிர்பந்தத்துக்காக ஏதோ ஜெபிக்கிறேன், வேதம் வாசிக்கிறேன், சர்ச்சுக்கு போகிறேன் அப்படிங்கிறதல்ல உறவு. அது அல்ல. ஒரு உறவை குறித்து நாம் புரிந்து கொள்ள வேண்டுமானால் பொதுவாக உறவை நம்ம எப்படி மெஷர் பண்றது? எனக்கும் இன்னொருத்தருக்கும் விடக்கூடிய ஒரு உறவு இல்லையா, எனக்கும் என்னுடைய மனைவிக்கும் இருக்கிற ஒரு, என் பிள்ளைகளுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு, அல்லது என்னுடைய நண்பர்களுக்கு இடையில இருக்கக்கூடிய உறவு, எந்த உறவாக இருந்தாலும் சரி, அதை மெஷர் பண்றதை எப்படி அதை அளந்து பார்க்கறது? என்னுடைய உறவில் நான் சரியா இருக்கிறேன்னு எப்படி அளந்து பார்க்கறது? ஸோ எப்பவுமே அதை கவனிக்கும் போது அது என்ன தெரியுங்களா, தேவனோடு இருக்கிற என்னுடைய உறவை நான் மெஷர் பண்றதுக்கு என்ன மெஷர்மெண்ட் இருக்குது அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நான் எவ்வளவாய் அவருக்கு முதலிடம் கொடுக்கிறேன். ப்ரையாரிட்டி, நம்முடைய வாழ்க்கையில ப்ரையாரிட்டிங்கிற விஷயம் இருக்குது, முக்கியத்துவம் கொடுத்தல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? சில விஷயங்களை முக்கியத்துவம் கொடுக்குறோம். சில தூக்கத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில வேலைக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, சில பணத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க, இப்படி பல விஷயங்கள் முக்கியத்துவம் கொடுக்குறோம். அப்ப தேவனோடு இருக்கிற உறவில் பொறுத்த வரைக்கும் நான் தேவனுக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறேன், முதன்மைப்படுத்துகிறேன். என் வாழ்க்கையில முதல் இடம், ஃபர்ஸ்ட் பிளேஸ், என் வாழ்க்கையில எனக்கு இவர் தாங்க முக்கியம், இவருக்கு அடுத்ததான் மற்ற எல்லாமே. அப்ப தேவனோடு இருக்கிற உறவில் எனக்கு தேவன் தான் ஃபர்ஸ்ட், தேவனை தவிர அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்ற உறவுகள் எல்லாம். ஒருவேளை தேவனுடைய உறவை பாதிக்கக்கூடிய எதுவாக இருந்தாலும் சரி, அந்த உறவை நான் வேண்டாம் என்று சொல்லுவேன். ஒருவேளை தேவனோடு இருக்கிற என்னுடைய உறவுக்கு என்னுடைய மனைவி தடையா இருப்பாங்கன்னு சொன்னா, என்னுடைய மனைவியை விட நான் தேவனை தான் முக்கியத்துவம் கொடுப்பேன். என்னுடைய உறவில், தேவனோடு இருக்கிற உறவில் என்னுடைய பிள்ளைகள் எனக்கு தடையா இருப்பாங்கன்னு சொன்னா, என்னுடைய பிள்ளைகளை காட்டிலும் எனக்கு தேவன் தான் முக்கியம் என்று சொல்லுவேன். ஒருவேளை என்னுடைய வேலை எனக்கு ஒரு தடையா இருக்குமானால், என்னுடைய வேலையை காட்டிலும் தேவனுடைய உறவு தான் எனக்கு முக்கியம் என்று சொல்லுவேன். அப்படி நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை முதன்மைப்படுத்த வேண்டும். அதான் நான் தேவனோடு இருக்கிற உறவினுடைய முக்கியத்துவம். நீங்க சாதாரணமாக பாருங்களேன், ஒரு குடும்ப வாழ்க்கையில ஒரு உறவுக்குள்ளே முக்கியத்துவத்தை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறாங்க?
எனக்கு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும் அப்படின்னு எல்லாருமே நினைக்கிறாங்க இல்லையா? கணவனாக இருந்தாலும் சரி, மனைவியாக இருந்தாலும் சரி, பிள்ளைகள், அப்பா அம்மா யாராக இருந்தாலும் சரி என்ன நினைக்கிறாங்க? ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி எனக்கு. அது எதை காட்டுது? அந்த அளவுக்கு எனக்கு அவங்களுடைய ரிலேஷன்ஷிப் இருக்குதுங்கிறத காட்டுது இல்லையா? அதானே. அப்போ என்னுடைய சாதாரண மனுஷ உறவில் நான் ஒருத்தருக்கு ப்ரையாரிட்டி கொடுக்கும்போது, முக்கியத்துவத்தை கொடுக்கும்போது எனக்கு அவங்க உறவு முக்கியமானது இல்லைங்களா? இப்போ யாரோ ஒருத்தர் நம்ம வீட்டுக்கு வர்றாங்க, அல்லது நம்முடைய சொந்த பந்தங்கள் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது நாம் அவங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம்னா என்ன செய்வோம்? இருக்கிற வேலையெல்லாம் விட்டுருவோம். ஏதோ ஒரு வேலை செஞ்சுட்டு இருப்போம், அந்த வேலையை விட்டுட்டா வந்தவங்களை என்ன செய்வோம்? அவங்கள மதிச்சு உட்காரும், அவங்களோட நம்முடைய நேரத்தை செலவு பண்ணுவோம், அவங்களுக்கு என்னென்ன பணிவிடை செய்யணுமோ அதெல்லாம் செய்வோம் இல்லையா? அப்போ வந்தவங்க ஒரு வேலை வாங்க உட்காருங்க அப்படின்னு உட்கார வச்சுட்டு நம்ம பாட்டுக்கு நம்ம எல்லா வேலையும் நம்ம செஞ்சுட்டு இருந்தோம்னா அவங்க என்ன நினைப்பாங்க? ஓஹோ, நம்ம முக்கியம் இல்லை போறதுக்கு, நமக்கு இந்த வீட்டில் முதன்மை கிடையாது, நமக்கு நம்மளை விட அவங்களுக்கு யார் தான் முக்கியமாக இருக்கிறாங்க? அவங்க வேலை தான் முக்கியமாக இருக்குது, அவங்களுடைய மற்ற உறவுகள் தான் முக்கியமாக இருக்குது, நம்ம முக்கியம் இல்லை. அப்போ அசட்டை பண்ணப்படும் போது அவங்க என்ன செய்கிறாங்க? அவங்க அந்த வீட்டை விட்டு போயிடுவாங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்ம தேவனை முதன்மைப்படுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் நம்முடைய தேவனோடு நமக்கு இருக்கிற உறவினுடைய அடையாளம், அளவு அதுதான். அப்போ என் வாழ்க்கையில் நான் எவ்வளவு ஃபர்ஸ்ட் ப்ரையாரிட்டி தேவனுக்கு கொடுக்குறேன்? ஒவ்வொருத்தரும் உங்கள் லைஃப் நீங்கள் தான் மெஷர் பண்ணி பார்க்கணும். உங்களுடைய டைமில், உங்களுடைய என்ன சொல்கிறது, உங்களுடைய பேச்சுகளில், உங்களுடைய செயல்களில், உங்களுடைய சிந்தைகளில் தேவனுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறீர்கள். அடுத்தது, ஒரு உறவை நம்ம அளந்து பார்க்கறது இன்னொரு மெஷர்மெண்ட் என்ன தெரியுங்களா? ஹவு மச் யூ என்ஜாய் த ரிலேஷன்ஷிப். இல்லை, அந்த உறவை நீங்கள் எவ்வளவு மகிழ்ச்சியாய் சந்தோஷமாய் எடுத்துக்கொள்கிறீர்கள். இல்லை, சிலருக்கெல்லாம் பாருங்க, யாரோ ஒருத்தர் கூட ஸ்பெண்ட் பண்றது, அவங்களோட நமக்கு இருக்கிறது நமக்கு என்ன செய்யுது? ஒரு சந்தோஷத்தை உண்டாக்குகிறது. அப்போ தேவனோடு இருக்கிற உறவில் உங்களுக்கு சந்தோஷம் இருக்கிறான்னு பாருங்க. எத்தனை பேருக்கு பைபிள் எடுத்து படிச்சா சந்தோஷமா இருக்குதுன்னு நிறைய பேர் ஸ்லீப்பிங் டோஸாக தான் அதை பயன்படுத்துறாங்க. தூக்கம் வரலையா? பைபிள் எடுத்து படி. தூக்கம் வரலையா? ஜெபம் பண்ணு. தூக்கம் வரலையா? சர்ச்சில் போய் பிரசங்கம் கேளு இல்லையா? அதுக்குதான் எல்லாம் பயன்படுத்துறாங்க. இப்போ பைபிள் எடுத்து படிக்கும் போது அது எப்படி இருக்கணும்? மகிழ்ச்சியா இருக்கணும். வேதத்தை எடுத்து வாசிப்பதற்கு மகிழ்ச்சியா இருக்கணும். பிரியாணி சாப்பிடும்போது ஒரு சந்தோஷம் வரும் பாருங்க. ஒரு காலத்துல தலப்பாக்கட்டி பிரியாணி தான் ஃபேமஸ் ஆகும். இப்போ நிறைய பிரியாணி எல்லாம் வந்துருச்சு. இப்போ அந்தந்த கடைக்கு தேடி போய் சாப்பிட்றவங்களாம் இருக்கிறாங்க இல்லையா? அந்த கடைக்கு போய் சாப்பிடலாம். அது ஒரு 4 மைல் தூரம் இருந்தால் கூட பரவாயில்ல, அங்கே போய் சாப்பிடலாம். அது ஒரு விலை கூடுதலாக இருந்தால் கூட பரவாயில்ல, அதை சாப்பிடுவோம் இல்லையா? காரணம் என்ன? அது ஒரு என்ஜாய்மெண்ட், எல்லாம் சாப்பிடுறது சுவை. அந்த மாதிரி பைபிள் எடுத்து வாசிக்கும் போது ஒரு மகிழ்ச்சி இருக்கும், சந்தோஷம் இருக்கும். அந்த ஏக்கம் இருக்கணும்ல, ஐயோ இன்னைக்கு பைபிளே வாசிக்கணும், பைபிளை தொடப்பட முடியும், பைபிள் எடுத்து வாசிக்கணும். என்ன ஒரு அதிகாரம் தான் படிச்சோம். அதாவது ஒரு லட்டு சாப்பிட்டா திருப்தி இல்லை, மனசு கேட்குது, நாக்கு கேட்குது, இன்னொரு லட்டு சாப்பிடலாமா அப்படின்னு சொல்லி இல்லையா? அந்த மாதிரி பைபிள் படிக்கும்போது ஒரு அதிகாரம் படித்தா பத்தலை, இன்னொரு அதிகாரம் சேர்த்து படிக்கலாமே, இன்னொரு 4 அதிகாரம் படிக்கலாமே அப்படிங்கிற அந்த மகிழ்ச்சி இருந்ததுன்னா அந்த உறவுல சந்தோஷம் இல்லையா? ஜெபம் ஆண்டவரோடு ஜெபிக்கிற அந்த நேரம் இருக்கு பாருங்க, அது மகிழ்ச்சியாக அனுபவிக்கணும், என்ஜாய் பண்ணணும். எத்தனை பேர் நீங்க ஜெபம் பண்ணும்போது அதை என்ஜாய் பண்ணி ஜெபம் பண்ணணும்? மகிழ்ச்சி, ஆனந்தம், ஆண்டவரோடு பேசுவது, ஆண்டவரோடு உறவாடுவது, ஆண்டவரோடு இசைந்திருக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கு பார்த்தீங்களா? அதுதான் நம்முடைய உறவினுடைய மெஷர்மெண்ட். அப்போ முதலாவது உறவினுடைய மெஷர்மெண்ட் என்ன? நான் எவ்வளவு தூரம் அவருக்கு முக்கியத்துவம் கொடுக்குறேன். ரெண்டாவது, அந்த உறவை எவ்வளவு மகிழ்ச்சியாக நான் அனுபவிக்கிறேன், அது எனக்கு எவ்வளவு சந்தோஷமா இருக்குது, அதை நம்ம கவனிக்கணும். அடுத்தது, என்னுடைய விசுவாசத்தை நான் எந்த அளவாய் செயல்படுத்துகிறேன். நம்ம எல்லாரும் ஆண்டவர் நம்புறவங்க இல்லையா? ஆண்டவரை நம்புறோம், உண்மைதானே? அப்படி நம்புறவங்க அப்படின்னு சொன்னா என்னுடைய விசுவாசத்தை என்னுடைய வாழ்க்கையில எந்தெந்த நேரத்தில் அதை செயல்முறைப்படுத்த வேண்டுமோ, அதை நடைமுறைப்படுத்த வேண்டுமோ, அதை செயல்முறைப்படுத்துகிறேனா?
அந்த விசுவாசத்தை செயல்படுத்துவது. ஏன்னா அப்பதான் நான் தேவனை நம்புறேன்ங்கிறது காட்டுது இல்லையா? அப்ப தேவனோடு இருக்கிற உறவில் தேவனே நான் உண்மை நம்புகிறேன், உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன் இல்லையா? இந்த ஆறுதல்களை அழகா பாடணும். நான் நம்புவேன் இயேசு ஒருவரை அப்படின்னு சொல்லி பாடினேன். அப்ப நான் நம்புறேன் இயேசு ஒருவர் தான் நான் நம்புறேன் அப்படின்னா அந்த நம்பிக்கையை நாம் எப்பொழுதுமே செயல்முறைப்படுத்தணும், வெளிப்படுத்தணும் இல்லையா? ஒரு வியாதி நேரம் சரி, ஒரு கஷ்ட நேரமா இருந்தாலும் சரி, ஒரு பிரச்சனை நேரமா இருந்தாலும் சரி, அந்த சமயத்துல நான் தேவனை உண்மை மாத்திரமே நம்பி இருக்கிறேன். சங்கீதக்காரன் தாவீது அப்படிதான் சொல்றான், என் நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி இல்லையா, அவரையே நான் என் நம்பிக்கையாக கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப கர்த்தர் மேல் நமக்கு இருக்கிற அந்த நம்பிக்கையை, அந்த விசுவாசத்தை நாம் செயல்படுத்துகிற விதம் இருக்கு பாத்தீங்களா, அது தேவனோடு இருக்கிற நம்முடைய உறவை அளந்து பார்க்கிற ஒரு விஷயமாக இருக்கிறது. எல்லாத்துக்கும் மேல இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? எவ்வளவாய் நான் தேவனுக்கு கீழ்ப்படிக்கிறேன், எவ்வளவாய் தேவனுக்கு நான் கீழ்ப்படிக்கிறேன். நிறைய நேரத்தில் நம்ம இந்த கீழ்ப்படிதல் தான் நம்ம கோட்டை விடுறோம். கீழ்ப்படிதல் தான் என்ன செய்யறோம்? கோட்டை விடுறோம். ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிற மிக 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 முக்கியமான விஷயம் என்ன தெரியுங்களா? கீழ்ப்படிதல். ஆண்டவர் ஒரு விஷயத்தை நமக்கு வாழ்க்கையில செய்ய சொல்றாரு அப்படின்னா அதுக்கு எந்த விதமான சாக்கு போக்கு சொல்லாம, காரண காரியம் சொல்லாம, அதுக்கு எந்த விதமான என்ன சொல்றது தடையும் சொல்லாம ஆண்டவர் சொல்றதுக்கு அப்படி ஆண்டவர் அந்த கீழ்ப்படிதல் நம்ம கிட்ட எதிர்பார்க்க. அப்ப நான் ஆண்டவரோடு சரியான உறவில் இருக்கிறேன்னு சொன்னா, நான் ஜெபிக்கிறதுனால மட்டும் நான் உறவில் இருக்கிறேன்னு அர்த்தம் ஆயிடாது, நான் வேதம் வாசிக்கிறதுனால உறவில் இருக்கிறேன்னு அர்த்தம் ஆயிடாது, நான் சர்ச்சுக்கு வர்றதுனால உறவில் இருக்கிறேன்னு அர்த்தம் ஆயிடாது, நான் உபவாசம் இருக்கிறதுனால கர்த்தருடைய உறவில் இருக்கிறேன்னு அர்த்தம் ஆகிடாது. இது எல்லாத்தையும் காட்டிலும் மிக முக்கியமானது என்னது? ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியணும். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், உங்களுக்கு தீமை செய்கிறவர்களுக்கு கீழ்ப்படுகிறோமா? கீழ்ப்படிஞ்சோம்னா ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நம்ம சரியா இருக்கணும்னு அர்த்தம். நம்ம அந்த வார்த்தை கீழ்ப்படியல அப்படின்னா அது எதை காட்டுது? நான் பேருக்கு தான் ஆண்டவர் சொல்லிக்கிட்டு இருக்கேனே தவிர உண்மையிலேயே ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நான் சரியில்லை. அப்ப ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நான் சரியா இருந்தால் நான் என்ன செய்யணும்? தேவனுக்கு எல்லாவற்றிலும் உங்க வாழ்க்கை நீங்க யோசித்து பாருங்க. நீங்க ஆண்டவருக்கு எந்த இடத்தெல்லாம் கீழ்ப்படியாம போயிருக்கீங்க, எப்படியெல்லாம் கீழ்ப்படியாம போயிருக்கீங்க. ஆண்டவருடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியல அப்படின்னு சொன்னா நீங்க ஆண்டவருக்கு தூரமா இருக்கிறீங்கன்னா, ஆண்டவரோடு இருக்கிற உறவில் இருந்து நீங்க விலகி இருக்கிறீங்கன்னு அர்த்தமாகுதே தவிர நீங்க ஆண்டவரோடு இருக்கிற உறவில் ஐக்கியமா இல்லை. அப்ப ஆண்டவரோடு இருக்கிற உறவில் நீங்க ஐக்கியமா இல்லை அப்படின்னா உங்களுக்குள்ள சமாதானம் இருக்காது. உங்களுக்குள் சமாதானம் இல்லை என்றால் உங்களால் எங்கேயும் சமாதானமா இருக்க முடியாது. அதான் ரொம்ப முக்கியமா. அல்லேலூயா. அப்ப இந்த சமாதானத்துக்கான வழி என்ன? ஆண்டவர் எப்படி சமாதானத்தை நமக்கு ஏற்படுத்தி இருக்கிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதற்காக தேவன் ஒரு பெரிய ஒரு அற்புதமான விஷயத்தை செஞ்சார். என்னன்னா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் அனுப்பி எது மனுஷனுக்கும் தேவனுக்கு நடுவில் தடையா இருந்ததோ அந்த பாவம் என்ற ஒரு விஷயம் இருக்கு பாத்தீங்களா, அந்த பாவத்தை எல்லாம் எடுத்து இயேசுவின் மேல் சுமத்தி இயேசுவை நமக்காக பலியாகிறார். அந்த பலியின் மூலமாக தேவன் என்ன செய்யறாரு? நம்முடைய பாவங்களை எல்லாம் மன்னித்தார். ரொம்ப அற்புதமான ஒரு ஆசீர்வாதம். உலகத்துல நீங்க எந்த ஆசீர்வாதத்தை ஆண்டவர் தேடி வந்தாலும் சரி, எல்லா ஆசீர்வாதத்தை விட மிக மிக மேன்மையான ஒரு ஆசீர்வாதத்தை என்ன தெரியுங்களா? உங்களை தேவன் மன்னித்து விட்டார். அந்த மன்னிப்புக்காக தேவன் கொடுத்த விலை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. இந்த உலகத்துல உங்களை மன்னிக்காதவங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. தேவனோடு கூட ஒப்புரவாக்கி கொண்டவர். அப்ப இந்த ஒப்புரவாக்குதலுக்குள்ள நம்ம வரணும், ஆண்டவருடைய உறவுக்குள்ள நம்ம வரணும்னா இப்ப என்ன செய்யணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இளையகுமாரனுடைய ஊமையிலிருந்து சில விஷயங்கள் நம்ம அறிந்து கொள்கிறோம். இளையகுமாரன் முதலாவது என்ன செஞ்சாரு? தன்னுடைய தவறை உணர்ந்தான். தன்னுடைய தவறை உணர்ந்தான். நான் ஆண்டவர் விட்டு தூரமா இருக்கிறேன், தகப்பனை விட்டு தூரமா வந்துட்டேன், நான் வந்தது தவறு, நான் தகப்பனை விட்டு தூரமா வந்ததுனாலதான் இன்னைக்கு இந்த துன்பத்தை நான் அனுபவிக்கிறேன், ஆகையினால நான் தகப்பன் வீட்டுக்கு திரும்பி போகணும் அப்படிங்கிற அந்த உணர்வு அவனுக்குள்ளே வருகிறார். ஆகையினால அந்த உணர்வினால் அவர் என்ன செய்யறாரு? தகப்பன் இடத்துல திரும்பி வந்தார். திரும்பி வந்த போது தகப்பன் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். தகப்பன் என்ன செஞ்சாரு? ஏற்றுக்கொண்டார். உறவுக்குள்ள திருப்பி சேர்த்துக்கிட்டார்.
பிரியமானவர்கள், நம்ம செய்ய வேண்டியது தான். நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு சமாதானம் வேணும் அப்படின்னு சொன்னால், அந்த மாற்றத்தை நாம் விரும்பினால், சமாதானத்துக்கான மாற்றம் நமக்கு தேவை என்றால் நம்ம கட்டாயம் செய்ய வேண்டியது நாம் நம்முடைய தவறை உணர்ந்து, எஸ் ஆண்டவரே, நான் இந்த விஷயங்களில் உன்னோடு கூட இருக்கிற உறவை சம்பந்தமான காரியத்தில் நான் தவறு செய்கிறேன், ஆகையினாலே என்னை மன்னித்து விடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல திரும்பி வந்தால் அவர் நம்மை மன்னித்து அப்போ உங்களுக்கு தேவனோடு கூட இருக்கிற உறவு சரியாயிடுச்சு அப்படின்னா உங்க வாழ்க்கையில மற்ற எல்லாமே தானா மாறிடும். யோசித்து பாருங்க, இளையகுமாரனுடைய ஊமையை பாருங்க. அவன் வரும்போது எப்படி வந்திருப்பான்? இல்ல, ஆளே அடையாளம் தெரியாத அளவுக்கு வந்தான் இல்லைங்களா? வீட்டை விட்டு வெளியே போகும்போது ராஜ வஸ்திரம் தரிச்சு போனார், ஐஸ்வர்யமானுக்குரிய வஸ்திரம் தரிச்சு போறாரு. ஆனா இப்ப வீட்டுக்கு திரும்பி வராரு, பல வருஷங்கள் கழிச்சு திரும்பி வராரு. ஒருவேளை அப்பாவை தவிர வேற யாராவது பார்த்துருந்தா, ரோட்ல எத்தனையோ பேர் பார்த்துருப்பாங்க, ஆனா யாருக்குமே என்ன தெரிஞ்சிருக்காது, இவன் யாருங்கிற அடையாளம் தெரிஞ்சிருக்காரு. ஆனா இப்ப அவன் வீட்டுக்குள்ள வரும்போது தகப்பன் அவனை ஏற்றுக்கொண்டு அவனுக்கு என்ன செய்யறாரு? அவனுக்கு வஸ்திரத்தை கொடுத்துக்கிறார், பாதரட்சையை கொடுக்கிறார், மோதிரத்தை கொடுக்கிறார், அவனுக்காக விருந்து உண்டாக்கி சந்தோஷப்படுகிறார். அப்ப என்ன ஆகுது பாருங்க, வீட்டுக்குள்ள அவன் வந்த பிறகு அவன் வாழ்க்கையில ஏதாவது அவனுக்கு கேட்டு நடந்ததா? ஏப்பா எனக்கு ட்ரெஸ் கொடுங்கன்னு அவன் கேட்டானா? எனக்கு செருப்பு கொடுங்கன்னு கேட்டானா? எனக்கு மோதிரம் போடுங்கன்னு கேட்டானா? இல்லை. உள்ளுக்குள்ள அவனை சேர்த்துக்கிட்ட பிறகு தகப்பன் என்ன செய்யறாரு? நீ என் மகன்தான், எனக்கு குமாரன் தான் என்று சொல்லி அந்த குமாரனுக்குரிய எல்லாவற்றையும் அவர் என்ன செய்யறாரு? தானா கொடுத்தார். அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தேவைன்னு சொன்னா என்ன செய்யணும் அப்படின்னா, நாம் தேவனிடத்தில் வந்தால் நம்முடைய தவறை உணர்ந்து, நம்முடைய குற்றத்தை உணர்ந்து, நம்முடைய பாவத்தை உணர்ந்து, தேவனோடு இருக்கிற உறவை விட்டு நாம் எவ்வளவு விலகி இருக்கிறோம் என்பதை உணர்ந்து நாம் தேவனிடத்தில் திரும்பி வந்தால் அவர் நம்மை சேர்த்துக் கொள்ளுகிறவர் மட்டுமல்ல, நம்மை அப்படியே மாற்றுகிறவராக இருக்கிறார். உங்களை எந்த அளவுக்கு மாற்ற வேண்டுமோ அந்த அளவுக்கு முழுமையா மாற்றுகிறார். ஆமென். அல்லேலூயா. அப்ப நமக்கு இப்ப தேவையான மாற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் தேவனுடைய உறவுக்குள் திரும்பி வர வேண்டும். உங்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கு தான் தெரியும், நீங்க எந்த அளவுக்கு தேவனிடத்துல உங்களுடைய உறவு எவ்வளவு தூரத்தில் இருக்கு, எவ்வளவு இடைவெளி இருக்கு, நெருக்கமா இருக்கிறீங்களா, விலகி இருக்கிறீங்களா அப்படிங்கிறது உங்களுக்கு தான் தெரியும். அப்ப தேவனோடு இருக்கிற உறவுல நீங்க சரியில்லை அப்படின்னு சொன்னா நீங்க அதை என்ன செய்யணும்? திரும்பி வரணும், அவங்கள்ட்ட திரும்பி வரணும். அப்பா என்னை சேர்த்துக்குங்க, அப்பா என்னை மன்னிச்சிருங்க, அப்பா என்னை ஏற்றுக்குங்க அப்படின்னு சொல்லி அப்பா கிட்ட திரும்பி வரணும். அப்ப அவர் உறவுல சேர்த்துக்கிறது மட்டுமல்ல, அவர் என்ன செய்யறாரு? அந்த உறவில் நாம் நிலைத்திருக்க வேண்டும். இனி திரும்பி அந்த வீட்டு விட்டு போவான் அந்த பையன், போக மாட்டான் இல்லையா? இனி அப்பாவே கதின்னு தான் கிடப்பான் இல்லையா? அப்பாவே தான் எனக்கு போதும், அப்பா நிழல் போதும், அப்பா பாதுகாப்பு போதும், அப்பா அரவணைப்பு போதும். அதை போல நம்ம ஆண்டவருடைய உறவுல என்ன செய்யணும்? நிலைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. அது மட்டுமல்ல, அந்த உறவில் நாளுக்கு நாள் நம்ம என்ன செய்யணும்? வளர்ச்சி அடையணும், வளரணும். அப்படி நம்ம இந்த மாற்றத்துக்குள்ள வந்தால் நம்முடைய வாழ்க்கையில மற்ற எல்லாவற்றிலும் ஒரு நன்மையான அற்புதமான மாற்றத்தை கட்டாயம் பார்க்கணும். இந்த மாற்றத்துக்கு நம்ம இன்னைக்கு உங்க வாழ்க்கை நீங்க யோசித்து பாருங்க, நீங்க எந்த அளவுக்கு ஆண்டவருக்கு தூரமா இருக்கீங்க அல்லது ஆண்டவருக்கு நெருக்கமா இருக்கீங்க? வேத வாசிப்பு எவ்வளவு தூரம், ஜபம் எவ்வளவு தூரம், நம்பிக்கை எவ்வளவு தூரம், விசுவாசம் எவ்வளவு தூரம், கீழ்ப்படிதல் எவ்வளவு தூரம் இருக்கு? அதையெல்லாம் நீங்க என்ன செய்யுங்க? ஆராய்ந்து பாருங்க. ஆவியானவருக்கு கேளுங்க, ஆண்டவரே நான் எவ்வளவாய் என்னுடைய உறவிலிருந்து விலகி இருக்கிறேன் என்பதை எடுக்கிறார். நான் உங்களுடைய உறவுக்குள் நான் வாழ, உங்களுடைய ஐக்கியத்துக்குள் நான் வாழ. எனக்கு இந்த உலகத்தில் வேற எந்த உறவை காட்டிலும் உங்களுடைய உறவு தான் எனக்கு தேவையாக. அந்த உறவை நான் வாஞ்சிக்கிறேன், அந்த உறவை நான் நேசிக்கிறேன், அந்த உறவுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் என்று சொல்லி ஆண்டவருடைய உறவுக்குள்ள வாழ. இனி நமக்கு ஒரு காரியத்தை புரிந்து கொள்ளுங்க, இந்த உலகத்தில் எந்த உறவும் நிலையானது? அப்பா அம்மா உறவு நிலையானது, அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி உறவு நிலையானது, மாமா மச்சான் உறவு நிலையானது, எந்த ஒரு நண்பர்களுடைய உறவும் நிலையானது. எல்லாம் ஒரு நாள் மாறும், எல்லாம் ஒரு நாள் இல்லாமல் போகும். ஆமென். ஆனால் கடைசி வரைக்கும் நமக்கு இருக்கிற ஒரு மிக மேன்மையான உறவு ஆண்டவரோடு நமக்கு இருக்கிற உறவு. அல்லேலூயா.
ஆண்டவருடைய உறவு சரியா இருந்ததுன்னா மற்ற உறவுகள் எல்லாம் தானா நல்லா இருக்கும். நீங்க ஆண்டவருடைய உறவை விட்டுட்டு மற்ற உறவு தான் முக்கியம் சொல்லி போனீங்கன்னா நீங்க உறவையும் இழந்துருவீங்க, ஆண்டவரையும் இழந்துருவீங்க, ரெண்டையும் இழந்துருவீங்க. ஆகையினால நம்ம எது நமக்கு முக்கியம்? தேவனோடு இருக்கிற உறவு. ஆமென். நம்ம எல்லாரும் தலைகளை தாழ்த்தி அவனுடைய சமூகத்தில் நம்ம கண்களை ஆண்டவரே, உங்களுடைய உறவை நான் வாஞ்சிக்கிறேன். உங்களுடைய உறவு எனக்கு வேண்டுமா? நான் உண்மை விட்டு விலகாமல் இருக்க விரும்புகிறேன். என் இதயத்தில் உண்மையே நான் நேசித்து வாழ விரும்புகிறேன். உங்களுடைய உறவிலே நான் மகிழ்ந்திருக்க நான் விரும்புகிறேன். உங்களுடைய உறவை எனக்கு தாங்க, உங்களுடைய உறவை எனக்கு தாங்க. இயேசு மறுரூபமான போது பேதுரு சொல்லுகிறார், ஆண்டவரே, நமக்கு ஒரு கூடாரம், எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசேக்கு ஒரு கூடாரம் கொண்டு நம்ம இங்கேயே இருந்தரலாம். ஆண்டவருடைய உறவுக்குள்ள வந்துட்டவங்க அந்த உறவை விட வேற எதையும் அவங்க விரும்பவே மாட்டாங்க. ஆண்டவருடைய நேசத்தை காட்டின வேற ஒரு நேசம் இந்த உலகத்துல உண்மையானது என்று சொல்வதற்கு எதுவுமே கிடையாது. ஆண்டவருடைய நேசம் அதான் தெரியும். அவர் எவ்வளவாய் நம்மை நேசிக்கிறார் சொல்றாரு. நமக்காக அவரை தந்தருளி இவ்வளவாய் நம்மிடத்தில் அன்பு. ஆண்டவர் அந்த அளவுக்கு நம்மை நேசிக்கிறார். நாம் ஆண்டவரை அந்த அளவுக்கு நேசிக்கிறோமா? அவரோடு கூட நம்முடைய நேரத்தை அப்படி பயன்படுத்துகிறோமா? அவருடைய உறவுக்குள்ளாக நாம் மகிழ்ந்து களி கூறுகிறோமா என்று நாம் பார்க்கிறோம். ஒருவேளை ஆண்டவரே, நான் இன்னும் அப்படி நெருங்கவில்லையே என்று உணர்வு உண்டானால் இன்னைக்கு ஆண்டவரிடம் நெருங்கி வாங்க. அப்பா கிட்ட நெருங்கி வாங்க. அப்பா கிட்ட நெருங்கி வாங்க. அப்பா கிட்ட சொல்லுங்க, அப்பா, உங்களை தான் நான் நேசிக்கிறேன். உங்க உறவை நான் வாஞ்சிக்கிறேன். உங்க நேசத்துக்காக நான் ஏங்குறேன்ப்பா. நீங்க எனக்கு போதும்ப்பா. நீங்க எனக்கு போதும்ப்பா. ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவ நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா, ஏன் ஆசை நீங்கப்பா, ஏன் தேவ நீங்கப்பா, ஏன் சொந்த நீங்கப்பா, ஏன் சொத்து நீங்கப்பா. எல்லாம் மறைந்து காண்கின்ற எல்லாம் மறைந்து எல்லாம் விலகி மாறாத தேவனுடைய உறவு அது என்னென்றைக்கு நமக்கு போதுமானதாய் கொடுப்போமா? நம்ம இருக்கிற இடத்துல நம்ம ஆண்டவருக்கு அப்படியே அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நம்முடைய உறவை தேடி வந்திருக்கிறேன். என்ன தேடி நீங்க ஒரு நாள் இந்த பூமிக்கு வந்தீங்க.
என் பாவத்தை சுமந்து தீர்த்தீங்க, என் அக்கிரமத்துக்காக பலியானீங்க. ஆண்டவரே, பாவியாய் இருந்த என்னை பரிசுத்தமா மாற்றி, என்னை நீதிமானா மாற்றி உங்க உறவுக்குள்ள சேர்த்துக்கிட்டீங்களே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. என்னை வெறுத்தவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க, என்னை பகைக்கிறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க, என்ன ஆகாதவன் என்று தள்ளுறவங்க இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆனா என்னை சேர்த்துக்கிட்ட ஒருவர் நீர் ஒருவர் மாத்திரமே ஆண்டவரே. என் உறவை நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே, என் ஸ்நேகத்தை நீங்க விரும்புறீங்க ஆண்டவரே. எனக்காக எப்பொழுதும் நீங்க ஏங்கி காத்துக்கிட்டு இருக்கிறீங்க ஆண்டவரே. உங்க உறவுகளை நான் அர்ப்பணிக்கிறேன், உங்க உறவிலே நான் வளர ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்க உறவிலே மகிழ்ந்து வாழ நான் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. உங்களோடு இருக்கிற என்னுடைய உறவை பிரிக்கிற எதுவாய் இருந்தாலும் எனக்கு அது வேண்டாம் ஆண்டவரே. நீங்க தான் என் உறவு, நீங்க தான் என் சொந்தம், நீங்க தான் என் ஆசை, நீங்க தான் என் தேவை ஆண்டவரே. உங்ககிட்ட என்ன தாழ்வு ஆசீர்வதிங்க. என் வாழ்க்கையில் நான் எதிர்பார்க்கிற எல்லா மாற்றத்தையும் எனக்கு கொண்டு வாங்க ஆண்டவரே. சமாதானத்தை தாங்க ஆண்டவரே, நிம்மதியை கொடுங்க ஆண்டவரே. என் வாழ்க்கையுடைய சூழ்நிலைகள் எல்லாவற்றிலும் ஒரு மாற்றத்தை கர்த்தாவே நீர் ஏற்படுத்தி அற்புதம் செய்யும்படியா நான் தேவன் அப்படியே செய்வதற்காக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் எங்கள் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. தேவன் எழுதிடும் காவியம் நீயும் நானும் அதிபதிகளே, வாழும் வாழ்க்கை அதில் ஓவியம், இன்பமோ துன்பமோ அதில் நிறங்களே. செல்வம் தேடி அலைகிறோம், காலம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? படைப்பை தேடி அலைகிறோம், படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்த சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதா சிரித்தால் என்ன? காலம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதா சிரித்தால் என்ன? காலம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. பறவையை கொஞ்சம் முற்றுப்பார், அது விதைத்து அறுக்கிறதோ. அவைகளை நடத்தும் தேவன் உன்னை அனுதினம் மறப்பாரோ? யாருக்கும் இல்லா நேரம் அது விரைந்து மறைகிறதே. கவலையை மட்டும் நினைத்தால் அது உனக்குள் அழுகிறதே. துயரங்கள் கொஞ்சம் அகற்றிடு, அது இனிமை சேர்க்கும். இயேசுவை கொஞ்சம் நினைத்திடு, அது முழுமை சேர்க்கும். ஓ, கவலைகள் கொஞ்சம் அகற்றிடு, அது அழகை சேர்க்கும். தேவனை கொஞ்சம் நினைத்திடு, அது புதுமை சேர்க்கும். செல்வம் தேடி அலைகிறோம், காலம் கொஞ்சம் சேர்க்கிறோம், வாழும் அர்த்தம் மறக்கிறோம், இது சரிதானோ? படைப்பை தேடி அலைகிறோம், படைத்தவரை கொஞ்சம் மறக்கிறோம், முகத்த சிரிப்பை இழக்கிறோம், இது சரிதானோ? நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதா சிரித்தால் என்ன? வாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. நெஞ்சம் உன்னை கேட்கும், கொஞ்சம் மனதா சிரித்தால் என்ன? வாரம் உன்னை கேட்கும், கொஞ்சம் என்னை மறந்திடு. ஏசப்பாக்கு வந்து இந்த இடத்தை தந்ததுக்காக நான் நன்றி சொல்கிறேன். நாங்கள் வந்து அந்த டெடிகேஷன் அப்படியே சாட்சி சொல்லணும்னு இருந்தேன், பட் தென் அப்பா டைம் இல்லைன்ட்டு முடிச்சுட்டு சீக்கிரமா. இந்த இடத்துக்காக வந்து நாங்கள் ரொம்ப வருஷமாக ப்ரே பண்ணிட்டு இருந்தோம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேருந்து அப்பா ஊழி செய்யும் போது ஆரம்பிச்சுருந்து நிறைய வாடகை எடுத்து தான் நடத்திட்டு இருந்தோம். சொந்த இடத்துக்காக நாங்கள் ரொம்ப பிரயாசப்பட்டு ஜாப் பண்ணிட்டு இருந்தோம். அதே மாதிரி அப்பா வந்து ஊழியம் செஞ்சுட்டு இருக்கும் போது வந்து அப்பா அந்த ஊழியத்துக்கு எதிர்க்க நிறைய பேர் வந்து எழுப்புனாங்க, நிறைய பேர் வந்து எங்களுக்கு அகேன்ஸ்டாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் அப்பா கிட்ட வந்து ஒரு அப்பா முன்னாடி வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி நீங்கள் இந்த இடத்துக்கு
நான் பேசுறேன். ஏன்னா வந்து நம்ம சின்ன இருக்கும்போது எப்பயும் வந்து எல்லாரும் மன்னிச்சிடணும் அப்படிதான் வளர்ந்தேன், அப்படிதான் நான் வாழ்ந்துட்டு இருந்தேன். ஆனா நடுவில் அது இப்போ ஒரு 2-3 வீக்ஸாவே வந்து நான் நல்லா செஞ்ச ஒரு பொருளும் கிடையாது. என் அம்மா அப்பா வந்து எல்லாரும் நல்லா தான் இருக்காங்க. ஆனா பதிலுக்கு அவங்க கெட்ட பேர் மட்டும் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது ரொம்ப ரொம்ப மனசு ரொம்ப கஷ்டமா போச்சு. அப்புறம் நம்ம எதுக்கு நல்லவங்களா இருக்கணும், நம்ம வந்து அவங்க கெட்டச்சுன்னா கெட்ட செய்வேன்னா நம்ம கவர்மெண்ட் இருந்து போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா சின்ன இருக்கும்போது சரி, எங்க அம்மா சின்ன சரி நிறைய பேர் வந்து அவங்க ரொம்ப அகேன்ஸ்ட் வந்திருக்காங்க. அவங்க வாழ்க்கை நிறைய பேர் இது பண்ணிருக்காங்க, கொடுமைப்பட்டிருக்காங்க. ஆனா அவங்களே இப்போ வந்து திரும்பி வந்து நல்லவங்க மாதிரி பேசும்போது அதுல வந்து அது கேட்கும்போது எனக்கு ரொம்ப ரொம்ப டென்ஷன் ஆகும். இந்த மாதிரி இப்படிலாம் பண்ணாம வந்து இப்போ வந்து ஒண்ணுமே நடக்காத மாதிரி இருக்காங்களே, வந்து பண்றாங்க அப்படி வராங்க அப்படின்ற போது ரொம்ப கோவம் தான் வந்துச்சு. அப்போ வந்து அம்மா பண்ண சொன்னது மாதிரி அவங்ககிட்ட பேசக்கூடாது, நீங்க அதெல்லாம் தேவையில்லை, நமக்கு அவங்க தேவை, நம்மளுக்கு நம்ம சமம் அது போதும், அப்படியே போகாதீங்க, நம்மளுக்கு ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் அப்படி இப்படி நான் பேசும்போது அப்பா திட்டுவாங்க இந்த மாதிரி நீ வந்து ஏன் இப்படி பண்ற சொல்லி நான் அப்படி கிடையாது என்னைக்குமே. ஆனா இப்போ கொஞ்ச நாள் இந்த மாதிரி மாறின. அப்போ வந்து இன்னைக்கு கூட நான் பைக் வந்து யோசிச்சுட்டு இருந்தேன், ஏசப்போட கட்டளை என்ன, நம்ம வந்து பகைக்கணும், நம்ம நேசிக்கணும், நமக்கு ஒரு கணக்கு காட்டணும், இன்னொரு கணக்கு காட்டணும், ஒரு கணக்கு தண்ணி இன்னொரு கணக்கு காட்டணும், நான் ஏசப்பாக்கு ஏன் துரோகம் செய்யறேன், நான் ஏன் வந்து அவர் ரொம்ப ஹர்ட் பண்றேன் நான் சொன்ன இன்னைக்கு யோசிச்சுட்டு வந்தேன். ஸோ அதே மாதிரி எனக்கு வார்த்தையும் வந்து தேவன் அப்படிதான் இப்போ பேசுறேன். அந்த மாதிரி நான் உனக்கு கொடுத்த கட்டளை என்ன, நீ உனக்கு பக்கச்சாலும் நீ அவங்க அன்பு மட்டும் தான் காட்டணும்னு சொல்லிட்டு அப்புறம் நீ மாறுற அப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது உன்னை தேவன் எவ்வளோ பேசினதுக்கு நான் ரொம்ப ரொம்ப நன்றி சொல்றேன். இனிமே லைஃப்ல வந்து இனிமேல் எந்த சிச்சுவேஷன் வந்தாலும் நம்ம அதான் சொல்றேன், நம்ம ஒண்ணுமே இல்லைன்னு பண்ணா கூட நம்ம கண்டிப்பா தேவன் சார்ந்தா வாழணும், அவருடைய கட்டளைக்கு கண்டிப்பா கீழ்ப்படியணும்.